பொட்டுக்கடலை வடை சொல்ல வாங்க பார்க்கலாம். ஆட்டி எடுத்துக்கலாம். 3 துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாய், 10 பல்லு பூண்டு, சுரண்டி வச்சு கேரட்டு 1 கப்பு, பொட்டுக்கடலை 1 கப்பு, போதுமான உப்பு, தண்ணி தெளிக்காம ஆட்டிக்கணும். கேட்டா தண்ணி விடு. நல்லா பருப்பு ஆட்டிக்கணும். இந்த அளவுக்கு மஞ்சள் போது வளர்த்திக்கலாம். அதா இதுக்கு தண்ணியே ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினா வளவான்னு போயிடும். கேட்ட தண்ணியே போதும். இந்த மாதிரி கட்டியாக ஆட்டிக்கணும். எண்ணெய் காயங்காட்டி மாவு பேஞ்சு எடுத்துக்கலாம். அரிஞ்சு வச்சா சின்ன வெங்காயம் 1 கப்பு, பொடி பொடியாக நறுக்கணும். பீமிச்சு காய் 1/4 கப்பு, கொத்தமல்லி தழை 1/2 கப்பு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொட்டி நல்லா பேஞ்சிக்கணும். இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியை சரியா போயிடும். நல்லா அமைச்சி பேயணும். நல்லா பறஞ்சு எடுத்தாச்சு. கடைசியா அரிசி மாவு 1 ஸ்பூன் போடலாம். கொஞ்சம் தண்ணி தெளிச்சு கணச்சிக்கலாம். நல்லா பறஞ்சு எடுத்தாச்சு. தட்டிக்கலாம். எண்ணெய் காஞ்சி போச்சு. போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். வடை ரெடி. வாங்க சாப்பிடலாம். இந்த வேணே நான் சாப்பிட்றேன். நீங்க வாங்க சாப்பிடலாம். ஐயா ஐயா அவ்வளோ அருமையா இருக்குதுடா. பொட்டுக்கடலை வடை கமன்னு மணந்துக்கிட்டு அவ்வளோ ஒரு அருமையா இருக்குது. அட்டகாசமா இருக்குது. 2 வருஷங்களையும் 4 வருஷங்களாம். இது கொஞ்ச நேரத்தில் சுட்டு எடுத்துடலாம். பருப்பு எடுத்தா கூட ஊற வச்சுட்டு கிடக்கணும். இது அவசரத்துக்கு பண்ற வடை அருமையா இருக்குது. நம்ம குழந்தைய விரும்பி சாப்பிடு. செஞ்சு கொடுங்க. சாமி எப்படி சாமி இருக்குது? சூப்பரா இருக்குதா? சரி, எனக்கும் சூப்பரா இருக்குது. நான் பள்ளியில் கூட 2 வாரம் தின்னுபிட்டேன்.